திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 7 மணி. சூப்பராக இருக்குது திருச்சி ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நான் அபுதாபி போயிருந்தப்போ அபுதாபி ஏர்போர்ட் பார்த்த ஒரு ஃபீல் வருது எனக்கு. அந்தளவுக்கு சூப்பராக வந்து திருச்சி ஏர்போர்ட்டை வந்து மாற்றிட்டாங்க. வேறு லெவல். இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஏர்போர்ட் பார்க்குறக்கு. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கட்டியிருக்காங்க. அப்படிங்கிற சைடு வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அபுதாபி ஏர்போர்ட் போயிருந்தப்போ எந்த ஒரு ஃபீல் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வரும். அந்த டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விமானம் வந்தடையும் நேரம், புறப்படும் நேரம் பார்த்திங்கன்னா இதுதான் பஸ்ஸோட டேபிள்ஸ். இங்கேருந்து ஏர்போர்ட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. செமையாக இருக்குது திருச்சி ஏர்போர்ட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:55 ஃப்ளைட்டு. ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். காமாட்சி அம்மை சைட் அடிக்க. பாய் ப்ரோ. பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து நம்ம டொமஸ்டிக்கு போனோம் அப்படின்னா இதாங்க திருச்சி ஏர்போர்ட்டு. சூப்பராக டெம்பிள்லாம் கட்டி வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறக்கு லிஃப்ட்டில் வந்து மேலே போயிடலாம். கீழே வந்து இன்டர்நேஷ்னல், மேலே வந்து டொமஸ்டிக். அழகான ஏரோஸ்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து லிஃப்ட்டில் போய் மேலே போயிடுவோம்.